உதவிக்கு யாருமில்லை என வருந்தாதே, உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். தொடர்ந்து போராடு. இப்படிக்கு தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையுடன் உங்களது தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வியா அகாடமியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட தேர்வானது நவம்பர் மாதத்தில் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அப்போது நவம்பர் மாதத்துக்கு இனி 4 மாதம் தான் இருக்குது. அதுவும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாதம் இருக்குது. இந்த 4 மாதத்தில் நாம் எந்த மாதிரி பிளான் பண்ணானா நம்மளோட எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வரப்போகிற பிடி பிஆர்டி எக்ஸாமுக்கு 2 வகையான தேர்வர்களை நாம் பிரிச்சுக்கலாம். ஒன்று இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற தேர்வர்கள், இன்னொன்று என்னென்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சில யூனிட்டை படித்து முடிச்சிருப்பாங்க, இல்லாட்டி போன டைம் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. அது செகண்ட் டைப்பில் வர்ற தேர்வர்கள். இப்போ இந்த 2 வகையான தேர்வர்களுக்கும் எந்த வகையான பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 மாதம் தான் இருக்குது. இந்த 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாகவே படித்து முடிக்கணும். படித்து முடிக்கிறது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக ரிவிஷன் பண்ணுறது உங்களோட கடமையாக இருக்கும். இப்போ நீங்கள் எல்லா யூனிட்டையும் ஃபாஸ்ட்டாக முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. ஸோ அப்போது உங்களோட பிளான் எது மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 4 மாதம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த 4 மாதத்தில் 3 மாதம் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு டைம் எடுத்துக்கணும். அந்த ப்ரிப்பரேஷன் 3 மாதம் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு 1 வாரம் நீங்கள் கிளியராக ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் தரோவாக படித்து முடிக்க முடியும். இல்லை ஒரு 2 நாள் 3 நாள் தான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டைம் பத்தாமல் போகும். சப்போஸ் உங்களால் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக படித்து முடிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு 7 நாள் அப்படிங்கிறத ஒரு 4 நாள் 5 நாளில் ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம். இப்போ இந்த 1 யூனிட் 7 டேஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு நாளில் குறைஞ்சது நீங்கள் 5 மணிலேருந்து 6 மணி நேரம் நீங்கள் கட்டாயமாக படித்து ஆக வேண்டும். ஸோ அப்படி 6 ஹவர்ஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மேக்ஸிமம் போர்ஷன் அந்த யூனிட்டில் இருக்கிறத கவர் பண்ண முடியும். அது இல்லாமல் வெறுமனையாக ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களால் ஒரு வாரத்தில் எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தரோவாக படிக்க முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு 5 to 6 மணி நேரம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கணும். 6 ஹவர்ஸை நீங்கள் முறையாக பிரிக்கணும். எப்படின்னு பார்க்கும்போது மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. சில பேருக்கு மார்னிங் செஷன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பீங்க, சில பேர் ஈவினிங் செஷன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பீங்க. ஸோ இதில் எது உங்களுக்கு பொருந்தது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்டடி பிளானை ஃப்ரேம் பண்ணுங்கள். இதில் என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை பற்றி நமக்கு தெரியும். நாம் எந்த டைமில் நல்லா படிப்போம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு கிளியராக தெரிஞ்சு வச்சுருப்போம். ஸோ அப்போது நமக்கு கஷ்டமான சில ஹெவி கண்டென்ட் இருந்தானா அதை ஆக்டிவாக படிக்கிறது எந்த டைமு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த டைமில் அந்த ஹெவி கண்டென்ட் அல்லது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கண்டென்ட் எல்லாத்தையும் படிக்கும்போது அது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி டெய்லி ஒரு 6 ஹவர்ஸ் படிச்சிங்க அப்படின்னு எடுத்துட்டோன்னா கண்டிப்பாகவே ஒரு வாரத்தில் உங்களால் ஒரு யூனிட் படித்து முடிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளார 10 வீக்கில் நீங்கள் என்ன பண்ணிடலான்னா ஒன்ஸ் நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டையும் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதுக்கு ரிப்பீட்டட் ரிவிஷன் அப்படிங்கிறது முக்கியம். இதை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 3 யூனிட் முடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளில் டைம் எடுத்து நீங்கள் அந்த 3 யூனிட்டையும் கோ த்ரூ பண்ணுங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ரிவிஷனாக இருக்கும். அடுத்தது 2வது வகையான தேர்வர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 2வது வகையான தேர்வர்கள் ஆல்ரெடி நீங்கள் எல்லா யூனிட்டையும் படிச்சிருப்பீங்க, இல்லாட்டி போன டைம் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லா யூனிட்டையும் கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதிகமான டைம் தேவைப்படாது. ஒரு 3 நாள் 4 நாளில் ஒரு யூனிட்டை கவர் பண்ணுற மாதிரி எபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 days to 4 days
வந்து ஒரு யூனிட்டை வந்து ஃபுல்லாக படித்து முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது உங்களுக்கான டைம் பீரியடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஷார்ட் பீரியட்லேயே எல்லா யூனிட்டையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம எக்ஸாமுக்கு 4 மாதம் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2 மாதத்துலேயே நீங்கள் வந்து எல்லாத்தையும் தரோவாக படிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மாதம் இருக்குது நல்லா ரிவைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ முதல் வகை தேர்வர்கள் விட உங்களுக்கு வந்து அதிக நாட்கள் கிடைக்கும். ஸோ உங்களால் எக்கச்சக்க டைம் வந்து ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ இப்படி ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்குள்ளாரியே தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து இன்னும் அதிகமாக வரும். ஸோ தன்னம்பிக்கை அதிகமாச்சு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே உங்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கும். இந்த 2 வகையான தேர்வர்களில் 2வது வகை தேர்வர்கள் தான் வெற்றிக்கு அதிக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எபிலிட்டி இருக்காது. ஸோ முதல் வகையான தேர்வர்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ளார ஒரு உத்வேகம் இருக்கும். அந்த உத்வேகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக படிக்கிற மாதிரியான எண்ணங்களை வந்து தோன்ற வைக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரியான எண்ணங்கள் என்ன ஆகும்னா தன்னம்பிக்கையை வந்து இன்னும் அதிகமாக்கும். ஸோ அப்போ தன்னம்பிக்கை அதிகமாகும்போது கண்டிப்பாக அவங்களால வந்து நல்லா படித்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதிலிருந்து நாம் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னு எடுத்துட்டோன்னா, காம்படிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இருக்குது. அந்த காம்படிஷனில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எதை படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோம், எப்படி டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நம்ம எப்படி படிக்கிறோம், எந்த அளவுக்கு டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி அப்படிங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போது முயற்சி செஞ்சு தான் பார்ப்போமே. அது மூலமாக கிடைக்கிற பலன் வந்து அரசு வேலை அப்படிங்கிறது இருந்தால் நம்மளோட ஃப்யூச்சர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். சப்போஸ் அந்த மாதிரி பலன் கிடைக்கல அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வரும் எக்ஸாமுக்கு அது ஒரு தூண்டுகோலாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது முயற்சி செஞ்சு தான் பார்ப்போமே, நல்லபடியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி இவை 3ம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும். அதாவது அரசு வேலை அப்படிங்கிறதை உங்களுக்கு வாங்கி தரும். கண்டிப்பாகவே நீங்கள் வந்து இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.